ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கான்சனன்ட் லெட்டர்ஸ் அப்படின்னாக்கா உயிர்மெய் எழுத்துக்கள். சரியா? இதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா வியஞ்சன். ஓகேவா? வியஞ்சன் அக்ஷர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த கான்சனன்ட்ஸ் வந்து தமிழில் என்ன சொல்லுவோம்னா உயிர்மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இதில் பாருங்கள், நம்ம தமிழில் காஞாச்ச படித்தோம் இல்லையா, அதுதான் இது. வேறு ஒன்று ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரியா? ஆனால் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த எழுத்துக்களுக்கு வந்து 4 விதமான முறையில் வந்து பார்க்க போகிறோம். சரியா? இப்போ வந்து கா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காவுக்கு 4 டைப்ஸில் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கேஏ க. ஓகேவா? நார்மலாக எழுதக்கூடிய காவு. இது வந்து ஆஸ் யூஷுவல் எழுதுறது. அடுத்து க. இந்த ப்ரனன்சியேஷன் தான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? எப்படி இருந்தது ப்ரனன்சியேஷன் படிக்கணும்னா க அப்படி படிக்கணும். அதை வந்து இங்கிலீஷில் கேஹெச்ஏ க அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இது வந்து அந்த சவுண்டு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக க, அந்த சவுண்டு ஜிஏ க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாருங்கள், 4th டைப் பாருங்கள், ஜிஹெச்ஏ க, அந்த சவுண்டு இன்னும் அதிகமாக க அப்படின்னு ப்ரனன்சியேஷன் பண்ணும். சரியா? அது அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஃபஸ்ட்டு காவுக்கு பாருங்கள், கச்சௌடி. காசே கச்சௌடி. கச்சௌடினா ஒரு பூரி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு. அடுத்து காசே கபூத்தர். கபூத்தர்னா பீஜன், புறா. அடுத்து வந்து கர்கோஷ். கேஹெச்ஏ க. காசே கர்கோஷ். கர்கோஷ்னா ரேபிட். அடுத்து கசூர். கசூர்னா டேட்ஸ். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ஜிஏ க. காசே கமலா. கமலா அப்படின்னாக்கா ஃப்ளவர் பாட். அடுத்து வந்து கதா. கதா அப்படின்னாக்கா டாங்கி. சரியா? அடுத்தது பாருங்கள், 4th காவுக்கு கடா. கடா அப்படின்னாக்கா அந்த கடம்னு சொல்லுவாங்க. இது வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அந்த ஒரு மாதிரி பானையை வச்சு இப்படி இப்படி சவுண்டு தட்டுவாங்க, அதுதான். அடுத்து வந்து காசே கர். கர்னா ஹவுஸ். சரியா? அடுத்து வந்து ஞா. இது ஞா என்ன அப்படின்னாக்கா நம்ம இந்த ஞா போடுவோம் இல்லையா, ஸோ அதுதான் என்ஜிஏ ஞா. சரியா? இப்போ வந்து இது வந்து எப்படி ஒன்ஸ் எழுதுறதுன்னு நம்ம பார்த்துருவோம். பாருங்களேன், இதுலேயே உங்கள் புக்குலேயே கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்கறத இது மாதிரி போட்டு இப்படி போட்டுடுங்க. சரியா? அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இப்படி வருதா, நம்ம ஈஸியாக போடுற மெத்தட் சொல்கிறேன். இந்த மாதிரி டீ இருக்கா, டீ மாதிரி போட்டுக்கோங்க. இதில் சென்டரில் இப்படி வந்து இப்படி வருது, இப்படி தான் எழுதணும். இதை வந்து கேஏ க. அடுத்து கேஹெச்ஏ க பாருங்கள். இதை பாருங்கள், இந்த மாதிரி அதே ஆஸ் யூஷுவல் டீயை வந்து இந்த முன்னாடி சைடு கொஞ்சம் கேப் அதிகமாக விட்டுக்கோங்க. ஸோ இதுதான் கேஹெச்ஏ க. அடுத்து 3rd ரொம்ப சிம்பிள். ஜே இருக்கு இல்லையா, அது மாதிரி போட்டுட்டு பக்கத்தில் இன்னொரு லைன் போட்டுக்கணும். ஸோ இதுதான் ஜிஏக. அடுத்து பாருங்கள், இது பாருங்கள், 2 கர்வ்டு லைன். ஓகேவா? டீ மாதிரியே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்படி. ஸோ இதுதான் வந்து 4th க. அடுத்து வந்து ஞா. இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரி டீ மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் சின்ன டீயாக போட்டுட்டு எஸ்ஸு போடுவோம் இல்லையாம்மா, அது மாதிரி வச்சுட்டு இந்த 2த்துக்கு இடையில கேப்புக்கு நேராக என்ன பண்ணுங்கள், ஒரு சின்னதாக டாட். ஓகேவா? இதுதான் ஞா. ஓகேவா? ஈஸியாக பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.